டேய் சிக்கன் காஞ்ச ரொட்டியா சுட்டு போட்டுறாத. ஜோதிகாவை பாத்தீல நல்லெண்ணெய் விளம்பரத்துல அந்த அளவுக்கு சொல சொலன்னு எண்ணெயா ஊத்தி சுட்டு கொடுப்பா. அந்த அளவுக்கு சொல சொலன்னு ஊத்துனா நீ அவங்கள மாதிரி ஆயிருவ. என்ன பத்தி எது வேணாலும் பேசு. ஜோதிகாவை பத்தி பேசுறா அப்புறம் கெட்ட. ஹலோ, காய்கறி அடுப்பு என்னங்க சமைக்க போறீங்களா? ஆமா மேடம், நாங்க சமைக்க போறோம். நீங்களே சமைக்கிறீங்களா? இந்த ஹோட்டல்ல சாப்பிடறதால உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனாலதான் நாங்களே சொந்தமா சமையல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். செலவு பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல் கூட போய் சாப்பிட்டு வந்துருவோம். பட் இவனுக்கு தான் உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதே. மாசத்துல பாதி நாள் பேதி புடுங்கி படுத்துக்கிறான். ஹலோ சார், என்ன எனக்கு ஒரு டவுட். என்ன எத்தனை வாட்டி இவனுக்கு பேதி புடுங்கிச்சுன்னா அதெல்லாம் கணக்கு வைக்க முடியாதுங்க. கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம எங்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அது இல்லங்க, நேத்து கோயில் என்னடானா நீங்க கூழ் ஊத்திட்டு இருந்தீங்க. இப்ப என்னடானா இதெல்லாம் கொண்டு வந்து சமைக்க போறேங்கிறீங்க. ஒரு நாள் கூட நீங்க காலேஜ் போனது நான் பாக்கல. உண்மையிலேயே நீங்க ப்ரொஃபஸரா இல்லையா? ப்ரொஃபசர் இல்லன்னு சொல்லாதீங்க. இந்த காலத்துல ஸ்டூடண்ட்ஸே காலேஜ் போக மாட்டேங்கிறா. எங்களை பார்த்து கேள்வி கேக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. ஆமா, என்னடா எனக்கு புடுங்க போல இருக்கேடா. மேடம், எங்களுக்கு காலேஜ் இருக்கிறது 6 நாள் தான். மீதி ஹாஃப் டே இருக்கு பாருங்க. இத மாதிரி எங்களோட பர்சனல் வேலையெல்லாம் பாத்துக்குவோம். அப்படியா? ஆமாங்க மேடம், முதல்ல நாங்க சமைக்க போறோம். கண்டிப்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்களும் வரீங்க? வாடா. வரேன். இப்போ இதோ பாருங்க, கண்டிப்பா நீங்க சாப்பிட வரணும். ஏன்னா நாங்க நிறைய சமைக்க போறோம். வரேன். ஆனா சாப்பிடுற மாதிரி இருக்குமா? என்ன இப்படி கேட்டீங்க? லேடிஸோட நாங்க சூப்பரா சமைப்போம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பச்சைப்பருப்பு பாயாசமும் உளுந்தம்பருப்பு வடையும் பண்ண போறோம். அத மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லன்னு சொன்னீங்க, இந்த ஒரு பக்கத்தை மீசி எடுத்துக்கிறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். அந்த கேப்ல அத புறா. ஓகே, சூப்பர். மச்சான் மச்சான், வரப்போற கெஸ்ட்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் சமைக்க போற சொல்லு. முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அப்பளம். எப்படி? அடா பாவி, இந்த காலத்துல பிச்சைக்கார கூட இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கடா. கெடுத்து குட்டிக்க வராக்கிறவன் போல இருக்க எல்லாத்தையும். ஐயோ டேய், வரப்போறதோ சூப்பர் பிகருங்க. அதுங்களுக்கு ஒரு பச்சை பருப்பு பாயாசம், உளுந்தம் பருப்பு வடை இந்த மாதிரி ஆக்கி போட்டாதானே நமக்கு ஒரு கெத்தா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாதா? அட பாவி, ஐயோ முதலுக்கே மோசமா போச்சே. டைரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும். பயத்தம்பருப்பு பாயாசமும் வடையும் சுட்டு தரதாக சவால் விட்டுருக்க. இவன் எனக்கு தெரியாது கைய வச்சிட்டான், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்லடா, ஒரு பக்கத்து மீசை வேற எடுக்கிறேன்னு சபதம் விட்டு வந்துட்டேன். மீசை பண்ணலாமா பந்தயம்? ஆமா, அறிவு கெட்டவனே. இத எடுத்து வாயில வை. வைக்கிறேன். பத்த வைக்கிறேன். டேய், ஒரு ஆம்பளைங்கிறவன் சின்ன விஷயத்துக்குலாம் மீசம்பள பந்தயம் கட்டப்படாது. தெரியுதா உனக்கு? எதுடா சின்ன விஷயம்? சின்ன விஷயம் இது என் காதல் பிரச்சனைடா. என்னது காதல் விஷயமா? ஆமாடா மச்சான், எழுத்து விட்டு திம்ஸ் கட்ட மேல எனக்கு ஒரு இது. டேய், அந்த குண்டா இருக்கிறது ஏன்டா? சிச்சி, அது லூசுடா. அதே மேல லவ் பண்ணுவான். ஊர்ல இருந்து வந்துச்சுப்பா 2 பொண்ணுங்க. அதுல ஒரு திம்ஸ் கட்ட இருக்கே, அது. யாரு? அவ தங்கச்சி சொல்றியா? அவ ஸ்டண்ட் பார்ட்டி மாதிரி இருக்கா, திமிரு பிடிச்சோன்னு சொன்ன. அந்த திமிர்லயும் ஒரு அழகு இருக்குது மச்சான். அதான் இந்த சமையலை பண்ணி போட்டு எப்படியாவது அதை கவர் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது விருந்து இல்ல மச்சான். அந்த பொண்ணுக்கு நான் வைக்கிற மருந்தா தான் நினைக்கிறேன். ஆனா இவதான் எல்லாத்தையும் கெடுத்து. அழகிரி பாட்டு. நான் யாரு? டுபா குரு மச்சான். நான் யாரு? டைரக்டர். ஒரு டைரக்டர் முன்னால அழுகலாமா? இந்த பாரு, உனக்கு தேவை பாயசம் வடை தானே? ஆமா. என் ஆள்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண கெட்ட துறை. என்னது பச்சை பருப்பு பாயசமா? அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு வேணா சொல்லி தரேன். பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி செய்யறது எழுதிட்டா. ஏய் லூசு, செய்ய தெரியலன்னா எப்படி நீ சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப நான் எழுதிட்டு போலன்னா ஹீரோ சார் என்ன ஹீரோயினி ஆக்க மாட்டாரா? பச்சை பருப்பு பாயசம் உளுந்து வடை எப்படி பண்ணணும்னு எழுதி தரணும், அவ்வளவுதானே? கொடு, நான் எழுதி தரேன். நான் தான் எழுதி கொடுத்தேன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதான் அவங்களும் சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா? சீக்கிரம் எப்படியாவது பண்ணி அசத்திரணும்டா. என்னது சமைக்கிறத விட்டுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க? நோ உங்களுக்கு எல்லாம் எப்படி சூப்பரா சமைச்சு போடுறதுன்னு திங்கிங் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, தெரியலனா விட்டுருங்க. விடுறதா? அனாவசியமா மீச போயிட போகுது. இத பாருங்க, மீசைய பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் வீக் இல்ல. லிஸ்டுக்காக we are waiting. லிஸ்டா? அது ஒண்ணு இல்லங்க, நம்ம டைரக்டர் மச்சான் இருக்காருங்க, என்னென்ன ஐட்டம் பண்றதுன்னு மாடி மேல உட்கார்ந்துட்டு லிஸ்ட் எழுதிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட் எல்லாம் அப்படியே மண்டைக்குள்ள ஏத்தி மண்டையில இருக்கிறதெல்லாம் ஸ்டவ் மேல இறக்கி அப்படியே வடை பாயசமா தரையில இறக்கி வைக்க போறோம். யா டேய், முதல்ல பாயசத்தை பண்றோம். நான் படிக்கிறேன். பா பருப்பு 1 கிலோ. அதான்டா அந்த பைத்தம் பருப்பு. என்ன பேச்சு பேசுற? பாதாம் பருப்பு கூட தான் பா பருப்புன்னு கடைக்காரர் எழுதுறாரு.
டேய் 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 நாம பைத்தம்பருப்பு பாயசம் தானே செய்ய போறோம். கண்டுபிடிச்சாரா? அதான நானும் சொல்றேன். குட்ரா, எடுத்து குடுறா, குடுறா. பாயாசத்தை அப்புறமா கிண்டுவோம். ஆ. முதல்ல வடையை பாப்போம். சொல்லு என்னது? எண்ணெய் 1/2 கிலோ. என்ன முட்டாள்ற இந்த லிஸ்ட போட்டது? வேற என்னன்னு போட்டா எனக்கு என்ன தெரியும்? டேய் கடல் எண்ணெய் தான்டா. நீ என்ன பேச்சு பேசுற? கடல்ல மட்டும் தான் உலகத்துல இருக்கா? தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், எண்ணெய் இல்லாம அதுக்காக என்னடா பண்ண சொல்ற? என்ன கை நீட்டி பேசுற? பிச்சிரோட பிச்சிரோட என்ன அடிச்சிட்டு இருக்க? அடிக்கிற வாசிக்கிற அந்த குழவிகளை தூக்கி மண்டையில போட்டுறாங்க. யா, மதுரை எரிஞ்ச பாருல கருகி பொளிச்ச ஒரே ஆள் நீதானடா. இந்த பாரு, எல்லா எண்ணெயும் போட்டு அதுல வடைய போடு. போட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் ஒண்ணுமண்ணா போட்டு அதுல பாயசத்தை பண்ணி இப்ப அதான் சொன்னீங்க, இது இருக்கட்டும். நியாயம். அப்படியே குத்துனா ஏன்? எல்லா பருப்பையும் போட்டா பாயசம் வராதுடா. என்ன? போஸ்டர் ஓட்டுற பசதான் வரும். ஏதோ ஒண்ணு வருதுல்ல. என்ன சிரிப்பு? ஆம்பளைங்க முத சமைக்கும் போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். டேய் ஏட்ரா லிஸ்ட. மச்சான், டேய் மச்சான், மச்சான், என்னடா? என்னடாவா? அங்க பாருடா, நம்ம ஏரியாவே வருது. ஹலோ, ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. என்னங்க பீச்சுக்கு வந்தீங்களா? இல்ல, சினிமா பார்க்க வந்தோம். சினிமாவா? என்னங்க கேள்வி இது? பீச்சுக்கு போய் எதுக்கு வருவாங்க? சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிங்க. இந்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. வேணாங்க, நீங்களே சாப்பிடுங்க. உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஓ, thanks. ஹலோ, நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? வர வழியில 2 குரங்க பார்த்தேன். அப்பவே நினைச்சேன் நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு. கீது, தப்பா நினைச்சுக்காதீங்க. தூரத்துல இருந்து பாக்கும்போதே நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தது தெரிஞ்சது. அதனாலதான் உங்க எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ்ங்க. நாங்க தண்ணியில விளையாட போறோம். விளையாடுங்க. ஓகேங்களா? பாத்துங்க. வரேன். ஓகே, போங்க. போலாமா? உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? போங்க. அப்படியே உங்க விளையாட்டுக்கு நாங்க பாதுகாப்பா வரட்டுமா? எங்க அண்ணனே எம்எல்ஏ, உங்க பாதுகாப்பெல்லாம் வேண்டாம். டேய், அவங்க அண்ணன் எம்எல்ஏ வேண்டா, பெரிய பேக்ரவுண்ட் தான்டா. அப்படியே விளையாடுற மாதிரி விளையாடி பால போட்டு அவங்க மனசுல ஒரு கோலை போட்டுருவோமா? வா. டேய் விட்றா. அறிவு இருக்காடா? நாம விளையாட்டுக்கு வந்தோம். பாத்தியாடா, அங்க அவனுங்க சைட் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாம கொஞ்சம் மிஸ் பண்ணோம்னா அவனுங்களே ரைட் விட்டுருவானுங்க. ஒரு செகண்ட் இதோ வரேன். டேய் எங்கடா போற? சூப்பர். ஏய், கீது, போடி. இங்க ஒரு பால் போடு பாப்பா. சாரி மச்சான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா வா கிளம்பலாம். டேய் 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 என்னடா இதெல்லாம்? மச்சான், நான் எவ்வளவு உஷார் பார்ட்டி. உப்பு தண்ணி பட்டாக்க பேண்ட் துணி கெட்டு போயிரும். அது மட்டும் இல்ல, இதான் இங்க ஃபேஷன். அதான் கட் பண்ணி விட்டேன். டேய், நீ உந்த கட் பண்ணிக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நல்ல பேண்ட கிழிச்சிட்டு ஃபேஷன் சொல்ற? நீ வராட்டி போ, நான் போறேன். டேய் டேய், உட்கார்றா. எவன்டா இவன் ரசனை இல்லாதவனா இருக்கிறான்? இவனும் லவ் பண்ண மாட்டேங்கிறான், நம்மளையும் லவ் பண்ண விட மாட்டேங்கிறான். மச்சான் பால் நம்ம கேக்க வந்துச்சுடா. Idiots. மேடம் நெஞ்சில பால் போட்டு வெளியுதா? சாரி சாரி. மூவிக்குது, அமுதாஞ்சலிக்குது. சுட்டுமா? டேய் ஏய், விடு, விடு. மீனா. மீனா. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போய் காப்பாத்தலாம். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. ஏம்ல இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியா வரலாமா? கூட மாணிக்கண்ணன் கூட்டு வந்திருக்கலாம்ல. நாங்களே இருந்து தொட்டு ஏன் பரவாயில்ல. கண்ணு? இல்லைன்னா நான் தொட்டதுக்கே அடிச்சுட்டேன் என் கணத்துல. இவன் கட்டி பிடிச்சி முத்தம் குத்து எல்லாம் பண்ணினுக்கிறான். இவன் என்ன பண்ணலாம்? போலாம். ஐயோ, விடு. ஐயோ, ஸ்டாப். அவன் அடிச்சா நீ தாங்க மாட்டே, எஸ்கேப் ஆயிக்க. அது பார்க்கலாமா? என்ன? ஒண்டி குண்டி பார்க்கலாமா? ஏய் ஒண்டி குண்டி. ஐயோ, அப்பா முடியல. எப்பா எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம்டா. விட்டுறா, விட்டுறா. ஐயோ, இதா நீ காப்பாத்து. கோபி, வாய்க்குள்ள நண்டு போயிருச்சே. கோபி. ஐயோ. டேய் ஒரு தடவை எங்கிட்ட இருந்து மிஸ் ஆயிட்ட. இந்த தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்டா. ஐ. சும்பப்பைய வங்க கடல சங்கமம் ஆயிட்டான். தெய்வ மாதிரி என் உயிரை நீ காப்பாத்திச்சு. அதனால உடல் மண்ணுக்கு, உயிர் உனக்கு. I like you. ஐ லவ் யூ. Hey,
சார் என்ன சார் சொல்றீங்க? வேலை கிடைக்க தள்ளி போச்சுங்களா? ஆமாயா. ஹலோ, காசு வாங்கியாச்சுன்னா வேலையை முடிச்சு கொடுக்கணும். இல்லன்னா அந்த மந்திரி யாருன்னு சொல்லி நானே போன் போட்டு பேசிக்கிறேன். ஹலோ, யாரா அவன்? எங்க ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டா? ஆமா ஆமா சார், சார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. சினிமாவுல இருக்காரு. சினிமாக்காரனா? என்ன சினிமா காரனா? சினிமா இல்லைன்னா அரசியலே கிடையாது. டேய். சும்மாடா. 50 வருஷமா அந்த என்ன? தமிழ்நாட்டு ஆடுறதே சினிமாக்காரன் தான். மைண்ட் இட். டேய், இவனை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. டேய், இவனுக்கு வேலை இமிடியேட்டா கேன்சல் பண்றா. சார், சார். டெல்லிக்கு போறேன். டேய், அவனை கவுத்துக்கடா. என்கிட்ட விடு. டேய், இது வரைக்கும் எத்தனை சினிமா இல்ல. நீ நடிச்சு ஒரு படமாவது ரிலீஸ் ஆயிருக்கு. இல்லடா. அப்புறம் ஏன்டா சினிமா பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில மண்ணெல்லி போட்ட? அம்மா, அப்பா. மீதிய வந்து அடிக்கிறேன். சார் நான் சொல்றது கேளுங்க சார். என்னடா கேக்குறது? டேய், இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஆளுக்கு 1.5 லட்சம். 1.5 லட்சம். ஐயோ, நான் டீ வேண்டாம் குடிக்கிற சார், காசு. கோவப்படாதீங்க சார். சார், சார், 1.5 சார், லட்சம் எடுத்து சார். போங்க. சார், எடுத்து போங்கடா. சார் ஏதோ தெரியாம பேசிட்டான் சார். என்ன தெரியாம பேசுறது? மந்திரி மாறிட்டாரு, புதுசா ஒரு மந்திரி வந்திருக்காரு. அவரை கரெக்ட் பண்ணி வேலை வாங்கி தரதுக்கு 1 மாசமாவது டைம் வேண்டாம்? அப்ப 1 மாசத்துலயே எங்களுக்கு வேலை கிடைச்சிருமா சார்? அடுத்த மாசம் 1ஆம் தேதி வீடு தேடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரு. சார் வேலை கிடைக்காதங்கிற பயத்துல தான் சார் நாங்க இப்படி எல்லாம் பேசிட்டோம். இவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு வேலை கிடைக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க அவனை பேசவே விட்டுருக்க மாட்டோம் ஆமா சார். சார், நான் கூட இப்ப அவனை நங்கு சார். குத்துனியா? ஆமா சார். இருந்துட்டு போட்டு அந்த சினிமாக்கார இந்த பக்கமே வரக்கூடாது. வரமாட்டான், சத்தியமா வரமாட்டான் சார். ஏப்பா, சார். அந்த சின்னசாமி காலேஜ் லிஸ்ட் நம்மகிட்ட தான் இருக்கு. ஆமா. அதுல இவங்க 2 பேர் பேரையும் சேர்த்து சார், சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் கீது, என்ன மணி 6 ஆக போகுது? அந்த ப்ரொஃபசருங்க இன்னும் வரல போல இருக்கே. காலேஜ்ல ஏதாவது வேலை இருக்கும். இங்க வா. என்ன பாவம், இனிமே அவங்க வந்து சமைச்சு எப்ப சாப்பிட போறாங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கற? பேசாம நம்மளே சமைச்சு வச்சுட்டா? சமைக்கிறதா? விட்டா உங்க வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிடுவ போல இருக்கே. ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹெல்ப் தானே. ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏமாத்தாதமா, லவர்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு வெச்சுக்கோ. ஏங்கா, அக்கா என்ன அவ லவருக்கு மட்டுமா சமைக்கிறேன்னு சொல்லுது? ஓ லவரு, ஏன் லவரு எல்லாருக்கும் சேர்த்து தானே சமைக்கிறேன்னு சொல்லுது. ஆனா வீடு பூட்டி இருக்கு, எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு கதவு திறக்கணும், அவ்வளவுதானே? இத புடி. தள்ள, புளி மூட்டை மாதிரி நிக்கிறா. என்ன பண்ண போற? வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப நீ சமைக்கணுமா வேண்டாமா? சமைக்கணும். அப்ப கம்முன்னு இரு. இல்ல. ஐயா. நிறைய வேணாம், கொஞ்சம் அடாடாடா. ஆமா. ஆம்பளை எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட, பொம்பளை எல்லாம் பருமாற, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும் போது கூட்டு குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற மாதிரியே இருக்கு மச்சான். இல்ல கரெக்டா? ஆ. அட, அதை விட எங்கள மாதிரியே 2 ஆண் குழந்தைங்க, இவங்கள மாதிரியே 2 பொன் குழந்தைங்க அப்படியே குறுக்கு முறுக்கு ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு கலகலப்பா இருக்கும்ல. போனா போட்டோன்னு சாப்பாடு செஞ்சு போட்டா உனக்கு குழந்தை கேக்குதா? ஒழுங்கா வாய மூடிட்டு சாப்பிடு. இந்த வாயை மூடிவிட்டு எந்த வாயால சாப்பிடுறது? சாப்பிடு. சாப்பிடு. ஏங்க, உங்க சிஸ்டர் ஸ்டண்ட் யூனியன்ல மெம்பரா? டேய் மச்சான், இப்பயே அந்த பொண்ணு உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எச்சரிக்கையாடுறா. சாப்பாட்டுல கொஞ்சம் லிமிட் ஆறு. லிமிட்ட பத்தி நீ பேசுறியா? இது எப்படி வந்துச்சு உள்ள? அது தெரியாதனமா உனக்கு உள்ள போய் வந்துருச்சு. அப்ப இது எப்படி உள்ள போச்சு? எப்படி உள்ள வந்துச்சு? ஹீரோ சார், இந்த வந்துடுற மச்சான். என்னது இது? ஏற்கனவே 2 முட்டையை திருடி உள்ள வச்சிருக்கான். இவனுக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா இது? குடு. ஏய், ஏ லூசு,
என்ன இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஜூஸ்? ஏய் சும்மா இரு. நீங்க வீட்ல வெட்டியா தானே இருக்கீங்க. அவரு ஹீரோவா போறாரு. என்ன மாதிரி கலரா வேணாமா? அதான் தக்காளி ஜூஸ் குடிங்க. தங்க பஸ்மே சாப்பிட்டாலும் இவன் கலர் மாறாது. கூட நான் குடிக்கிறேன். போடா. விஜயலடா, டேய், கொஞ்சம் போடா. கொஞ்சம் கூட. வேணுமா உனக்கு? ஆமாடா. காட்டு. அவ்வளவுதான். டேய், 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 டேய். மெதுவா மெதுவா. ஐயோ தண்ணி குடிங்க. என்னடா அது? குடும்பம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன். குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். எங்க ஊர்லயே எங்க அம்மா தாங்க சூப்பரா சமைப்பாங்க. அதை விட நீங்க சமைச்சிருக்கீங்க பாருங்க, சூப்பரோ சூப்பருங்க. பாத்தியாடா, ஒரு எலும்பு துண்டை பார்த்த உடனே மம்மியவே டம்மி ஆக்கிட்டான். இந்தாங்க சார். தேங்க்ஸ். மச்சான், என்னடா என்னடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஏதாவது லெட்டர் வந்திருக்குதா? வேலை கீழ தவறுதலா கொடுத்துட்டாங்களா? ஒரு நிமிஷம் இரு. என்னடா? ஊர்ல என் தங்கச்சி எழுதிருக்காடா. என்னவா? ஊர்ல மழையே இல்லையா, அப்பாவுக்கு கூலி வேலை கூட கிடைக்க மாட்டாங்கடா. இங்க மட்டும் என்ன வாழுதான்? அது மட்டும் இல்லடா, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே உங்க செலவெல்லாம் போக மீதி பணம் இருந்தா அனுப்பிச்சு வைங்க, வட்டியெல்லாம் கட்டணும்னு எழுதியிருக்காங்கடா. நாமளே இங்க சோத்துக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம எப்படா பணம் அனுப்ப முடியும்? இந்தா உங்க அப்பாவும் எழுதியிருக்காரு. எங்க அப்பா மட்டும் என்ன எழுதியிருக்க போறாரு? அதே பஞ்ச புராணத்தை தான் பாடியிருப்பாரு. இதையெல்லாம் பிரிச்சு படிக்கிறதே நான் டைம் வேஸ்டா நினைக்கிறேன். ஹலோ, யாரு? ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார், நம்ம டைரக்ஷன்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சா? நம்ம பையன் கோபிட்ட கொடுத்துறோம் சார். ஓகே சார், நல்லது நல்லது. மச்சான், என்னடா ஒரு மாதிரியா ஃபீலிங்கா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லடா, ஊர்ல இருந்து தங்கச்சி லெட்டர் எழுதியிருக்கா. ஓ. இத பாரு, ஊருக்கு அனுப்ப எப்படியாவது ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணி கூட. 1000 ரூபாயா? மாப்ள, சொல்றேன் தப்பா நினைக்காத மாப்ள. ஒரு 1000 ரூபாய் 10 வட்டிக்கு கிடைக்கும்னு ஒரு ஆட்டோ புடிச்சு மெட்ராஸ் சிட்டி பூரா ராவ் ராவ் டிராவிட்டு வர்றேன். ஒருத்தன் கூட தர மாட்டேங்கிறான் மாப்ள. அப்புறம் ஏன்டா பேட்டரியே இல்லாத டம்மி போன்ல ரஜினியை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்க? ரஜினி கூட பேசுற மாதிரி ஆக்ட் பண்ணா ஆட்டோக்காரன் காசு கேட்க மாட்டான். அப்ப அதுக்கே உன்கிட்ட காசு இல்லையா? டேய் இத பாரு, நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கூட. வேலையா? ஏன்டா நீங்க ஏற்கனவே படிச்சவங்களாச்சே, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்ல. டேய், என்னடா கூலி வேலைன்னு சொல்ற? டேய், அவனே ஓகேடா, நீ ஏன் பதற? அண்ணே ஆட்டோக்காரனே, ஒன்ஸ் அண்ட் ப்ளீஸ். அவரை எதுக்குடா இவன் கூப்பிடுறான்? என்ன தம்பி, இவங்க 2 பேரும் என் உயிர் நண்பங்க. நீங்க என்ன பண்றீங்க? இவனை உங்க ஆட்டோ ஸ்டாண்ட கூட்டி போய் ஒரு ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஏற்பாடு பண்றீங்க. ஆமாங்க. அடுத்தவங்க ஆட்டோ எதுக்கு தம்பி? என்னுடைய ஆட்டோவே தம்பி ஓட்டுட்டு. நான் சொல்லல. தேங்க்ஸ்ங்க. கை கொடுங்க. கிரேட்ண்ணே. தம்பி, இந்த நடிக்கிற சான்ஸ். கவலையே படாதீங்க. ஒண்ணு நீங்க ரஜினிக்கு அப்பாவா நடிக்கிறீங்க, இல்ல ரஜினி உங்களுக்கு பிள்ளையா நடிக்கிறாரு. டேய், ரெண்டும் ஒண்ணுதானடா? புரியாரா? சும்மாறா. என்னண்ணே? ரஜினிக்கு? ஆஹா, எனக்கு அது போதும் தம்பி. தம்பி, அப்புறம் வர்றது நல்லா நல்லா. அண்ணே, நீங்க இங்கே இருங்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். வாங்க தம்பி வாங்க. என்னடா நீ இந்த டுபாக்கூர் சொல்றான்ட்டு நீயும் ஆட்டோ ஓட்டுறேங்கிற? இந்த வீட்டு ஓனரே ஒரு ஆட்டோக்காரன். என்னைக்கா ஒரு நாள் நீ ஆட்டோ ஓட்டுவோம் பார்த்துட்டானா நம்ம குட்டெல்லாம் வெளியே வந்துடும்ல. அதை விட அந்த பொண்ணுங்க பாத்துருச்சுன்னு வை, அவ்வளவுதான். நாம ப்ரொஃபசர் இல்ல தெரிஞ்சு அப்புறம் ஏன் லவ் ஃபெயில் ஆயிரும்டா. இத பாரு, என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு தெரியதான் போகுது நமக்கு வேலை இல்லைங்கிறது. இப்போ எனக்கு அவங்க பிரச்சனை முக்கியம் இல்ல. முதல்ல நான் ஊருக்கு பணம் அனுப்பணும், அவ்வளவுதான். டேய் டுபாக்கூர், என்னடா? அவனுக்கு ஆட்டோனா எனக்கு என்ன மீன்பாடி வண்டியாடா? ப்ரொஃபசர், ப்ரொஃபசர் இங்க வாங்க. என்ன கீது டார்லிங், நம்ம எவ்வளவு தூரம் நெருங்கி பழகிட்டு இருக்கிறோம், இன்னும் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர்னே கூப்பிடுறியே. எனக்கு தான் கோபின்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடு. இல்லைன்னா டேய்னு கூட கூப்பிடு. நான் கூப்பிட மாட்டேன். ஏன்? ஏன்னா நான் உங்களை லவ் பண்றதே நீங்க ப்ரொஃபசர்ங்கிறதுனால தான். அப்படியா? சப்போஸ் நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சுதா? அந்த நிமிஷம் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. குட் கேர்ள், சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்ன லெட்டர் இது? எங்க அக்கா லவ் லெட்டர் கொடுத்தா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க அக்கா எனக்கு லவ் லெட்டர் கொடுக்கலாமா? அது உடைய பண்பாட்டுக்கு ஒத்து வருமா? உன் மூஞ்சிக்கு நான் கிடைச்சதே பெருசு, எங்க அக்கா வேற வேணுமா? இத கொண்டு போய் ப்ரொஃபசர் ரவி சார் கிட்ட கொடுப்பா. ஓ பாத்தியா, அவனுக்கு ஒரு லவ் இருக்குங்கிறதே நான் மறந்தே போயிட்டேன். மறப்ப டேய், நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுடா. டேய் மச்சான், டேய் ரவி, நமக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தே, ஆனா அந்த ஆண்டவன் உன்னை ஒரு முதலாளியாவே ஆக்கிட்டான்டா. என்னடா சொல்ற மச்சான்? டேய், அந்த கண்ணழகி இல்ல, அவ இவனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாடா. இதா. யாரு? மீனாவா? ஆமாடா. டேய், இதுக்கு மட்டும் நீ ஒரு பதில் போட்டேன்னு வச்சுக்கேன், நாம 3 பேருமே கோடீஸ்வரங்க தான்டா. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ காலேஜுக்கு அவன் பிரின்சிபல் ஆயிருவான். நானு நீ மீன் பிடிக்கிற கப்பலுக்கு கேப்டன் ஆயிருவான். இருக்கிற மிச்ச மீன் சுத்தலாம் வித்து ஹாலிவுட்ல நான் டைரக்டர் ஆகி ஸ்பீல்பர்க் ஆனான்னு பாத்துருவேன். டேய், டேய் டேய் டேய், ஓவரா கற்பனை பண்ணாதடா. இந்த எது கட் பண்ண?
அந்த பொண்ணுங்க நம்மள லவ் பண்றதும் உண்மை, நாம அதுங்களை லவ் பண்றதும் உண்மைதானடா. ஏய், அவங்க எதை வச்சு நம்மள லவ் பண்றாங்க? உங்க பர்சனாலிட்டியை வச்சு. ப்ரொஃபஷன் நினைச்சு லவ் பண்றாங்க. இப்ப நமக்கு வேலை இல்லைங்கிற உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் லவ் பண்ணுவோம். நீ வேற லைட்டா வார்த்தையை விட்டதுக்கே சட்டையை பிடிச்சு முறுக்குறாடா. இதுல உண்மை தெரிஞ்சினாக்க செருப்படி தான் விழும். இதுல எங்க இருந்து நான் சொல்றது? டேய் மச்சான், அவன் சொல்றது கரெக்ட் தான்டா. ஆ. உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்க போகுது? ஆ. தேவையில்லாம எங்க அப்பன் குதிருக்குள்ள இல்லைன்னு சொல்லி ஏன் மாட்டிக்கிறீங்க? அதானே. ஏற்கனவே என் வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு. எதா இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யுங்கப்பா. வாயை முடுறா. நம்மள நேசிக்கிறவங்க கிட்ட உண்மையா நடந்துக்கணும். உண்மையை சொல்லாம நம்ம இந்த லெட்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கேன், அதை நம்ம காதலுக்கு செய்யற துரோகம். இது பாருங்க, இப்ப பாத்துக்கிற மாப்பிள்ளைங்க உங்களுக்கு பொருத்தமா நல்ல அழகானவங்களா, படிச்சவங்களா, எந்த வித கெட்ட பழக்கமும் கிடையாதான், ஒழுக்கமான பிள்ளைங்களாம். அதனால இன்னைக்கு சாயந்தரம் கடைசியா சனீஸ்வரன் ஒரு சுத்திட்டு நாளை காலையில நம்ம புறப்படுறோம். ஆமா. பாத்தியா மீனா, எங்க வீட்டுக்கு வந்து தங்கின அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு மந்திரி வீட்டு மாப்பிள்ளைங்களா கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சந்திரா, இந்த மாப்பிள்ளைங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்களாம். அதனால 2 பேருக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிடுறதுன்னு நானும் என் பேரன் முடிவு பண்ணிட்டோம். எடக்கு பண்ணாம நாளை காலையில புறப்படுறதுக்கு வழியை பாருங்க. ஏன் சந்திரா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறது சாதாரணமா? கிடைக்கும் போதே அமைக்கிற வேண்டாம். ஆமாமா. இதுகளுக்கு என்ன தெரியுது? என்னடி இது? இந்த கிழவிய சேர்ந்துதான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்திருக்கும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் கீத்து, வர மாப்பிள்ளைங்க நம்மள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அண்ணா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரு. இப்ப என்ன பண்றது? ஏண்டி எல்லாத்துக்கும் பயப்படுற? நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாதானே எதுவும் நடக்கும். ஆமாமா. அதையும் மீறி அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாருன்னா, நாங்க ப்ரொஃபஸரை லவ் பண்றோம், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போன்னு ஓப்பனா சொல்லிடலாம். கரெக்ட் தானுக்கா? கரெக்ட் தான், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ரவி கிட்ட இருந்து இன்னும் ஒரு பதிலும் வரலையே. என்னது, நாளைக்கு ஊருக்கு போறாங்களா? ஆமா, அடுத்த வாரம் தானே போறதா சொன்னாங்க. அது ஓல்டு நியூஸ். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது லேட்டஸ்ட் தகவல். அது மட்டும் இல்ல, நாளைக்கே மந்திரி வீட்ல இருந்து அவங்கள பொண்ணு பாக்குறதுக்கு பசங்க வர்றாங்களா, தெரிஞ்சுக்கோ. அப்படியா? ஆமாண்டா. நீ என்ன பண்ற, உடனடியா ஒரு லவ் லெட்டர் எழுதி கொண்டு போய் அவ கையில கொடுத்துட்டு உன் காதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிற. என்ன யோசிக்கிற? அது முடியாதா? அப்ப ஒண்ணு பண்ணு, இந்தா இந்தா இந்த பூவெல்லாம் கொண்டு போய் அவ மேல தூவிட்டு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பாட்டை பாடிட்டு வர்ற கண்ணீரை தொடச்சிட்டு வந்துகிட்டே இரு. வாய்க்கு வந்தபடி பேசாதடா. என்ன நான் அவளை மனசார விரும்புறேன். விரும்புறியா? எதுக்கு விரும்புற? இவ்வளவு வசதியான வீட்டு பொண்ணா இருந்தாலும் கூட கௌரவம் பார்க்காம யதார்த்தமா பழகுறா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்குல்ல? அப்ப வா, ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துடலாமா? இருடா, என்னடா சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம ப்ரொஃபஸர்ல ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கோன்னு உண்மையை சொல்லிடலாம். ஐயோ, இதயத்துல இருந்தே உன்னோட இதாண்டா பிரச்சனை. லவ்வ சரியான டைமுக்கு சொல்லி தொலைக்க மாட்டடா. சர்ரா, போய் உண்மையை சொல்றா. என்ன, என் ஆளு நான் ப்ரொஃபசர் இல்லைன்னு தெரிஞ்ச மறுகணமே என்ன நடுத்தரோடு தூக்கி போட்டு மிதிப்பா. அதை பத்தி பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருக்கிறேன், இனிமே ஃபியூச்சர்லையும் வாங்க போறேன். இது இடையில வாங்கினா நினைச்சிட்டு போறேன். இதுக்காக ஏற்பட்ட காயங்களை எல்லாம் காதலுக்காக செய்யற தியாகங்களா நினைச்சுக்கிறேன். வாடா, சீக்கிரம் ஆட்டோல ஏறுறா, வாடா.